சார், என்னோட பேர் காவ்யா. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வேணும். ப்ளீஸ், நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா என் ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். கம். நீ வெளியேறு. ஓகே மேம். ஆக்சுவலி நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இறந்து போனவங்களோட ஆவி தெரியறதா கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே நீங்கள் சொல்ல போகிறது எல்லாத்தையும் நான் நம்புவேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சார். பயப்படாதீங்க. இந்த டாக்டர்ஸ் இப்படி தான் இந்த சிண்ட்ரோம் அந்த சிண்ட்ரோம்னு வேலைக்காகாத ஃபோபியா பேர்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டோன்ட் வரி, நான் உங்களை நம்புகிறேன் சார். உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா பேய்கள், ஆவிகள் உங்களுக்கு எப்போ சார் தெரியும்? எப்படிலாம் தெரியும்? மொத்தமாக டீட்டெயிலாக இந்த இன்டர்வியூவில் சொல்லுங்கள். என்னாச்சு? எதுக்கு? போய் உட்காருங்க. ஓகே. அது சிண்ட்ரோம் என்றும் கிடையாது. ஹாலுசினேஷன். False sensory perception experiences without real external stimulus due to schizophrenia. நம்ம பிரெயின்ல டோபமைன் அண்ட் செரோட்டோனின் ரெண்டு கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அது ஒரு நியூரோ செல்ல இருந்து இன்னொரு நியூரோ டார்கெட் செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆக்சுவலி இந்த விஷயம் இன்பேலன்ஸ் ஆனப்ப இந்த மாதிரி சில குறைபாடுகள் ஏற்படதான் செய்யும். இல்லாத மனுஷங்க, இல்லாத பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதா? பார்க்கிற பிரம்மைகளுக்கும் கேட்கிற பிரம்மைகளுக்கும் அது ஆளாகும். என்னோட ப்ராப்ளமும் அதுதான். நான் சொன்னது வெறும் பேசிக் தான். சாரி சார், எல்லாரையும் டீல் பண்ணுற மாதிரி. சாரி சார். சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜீனியஸாக தெரியுறீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னு பிரம்மப்படுறீங்களா? பிரம்மையா உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்புனா போயும் உண்மைன்ற மாதிரி தோணும். உண்மையோட ஊடுருவி சிந்தனை பிரம்மன்னு தோணும். கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? முதல்ல இருந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எப்பயிலேருந்து இந்த மாதிரி ஆகுது? யார் வேணும்? என் பேர் அபிஷேக். மினிஸ்டரை பார்க்க வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் மினிஸ்டர் சார் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ சார், யாரோ அபிஷேக்கா உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓகே சார். சார் மேலே ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காரா? நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாப்பா அபிஷேக், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாப்பா வந்து உட்காரு. உன் ப்ராஜெக்டை தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அப்ரூவ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். தேங்க்யூ சார். 2 minutes. ஓகே சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுப்பா. இந்த ரூமோட மெஷர்மெண்ட் ஏன் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? டிஃப்ரெண்ட்டாவா? ஆக்சுவலி சார், நான் உள்ளே வரும்போதே வெளியே இருந்து இதை கவனித்தேன். வெளியில் இருக்க மெஷர்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்க மெஷர்மெண்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த ரூம் வால்ஸ் இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இந்த டோர்ல இருந்து அந்த வால் வரைக்கும் 25 feet டிஸ்டன்ஸ் இருக்கு.
உள்ள வந்தா 18 தான் இருக்கு. அப்படின்னா 7 feet குறையுது. 4 சைட்ஸுமே அப்படிதான் இருக்கு. ரூஃப் பாத்தீங்களா? அதுல கூட உன் ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கல, கிளம்பு. என்ன சார் இப்பதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லணுமா? கிளம்பு. ஏய், பெரிய ஆளுங்க வீட்டுக்கு வரும்போது கண்ணை கீழே வச்சுட்டு வரணும், மேலே வச்சுட்டு இல்ல. உன் ப்ராஜெக்டை நீயே பார்த்துக்கோ. உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. கிளம்பு. கண்டிப்பா அந்த மினிஸ்டரோட செவுத்துல பிளாக் மணி மறைச்சு வச்சிருக்கான்டா. டேய், அவன் ரூம் செவுத்துல பிளாக் மணி வச்சிருக்கானோ இல்ல பாம்பை வச்சிருக்கானோ உனக்கு எதுக்குடா? இருந்தாலும் போன விஷயத்த பார்க்காம எதுக்கு மற்ற விஷயத்துல தலையிடுறா? சந்தேகம் வந்தது சரி, இருந்தாலும் அதை பார்க்காத மாதிரி விட்டுணும் தவிர போய் அந்த மினிஸ்டர்கிட்டயே கேட்டுட்டியே உங்க செவத்துல வித்தியாசம் இருக்குன்னு. சரியான ஆள்டா நீ. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு, இதை யார்கிட்டயும் சொல்றாத. டேய், ஆல்ரெடி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்நேரத்துக்கு ரைடு விட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நியூஸில் வரும், நீயே பாரு. அங்க பிளாக் மணி இல்லைன்னு வச்சுக்கோ. நீ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் காரங்க, இன்னொரு பக்கம் மினிஸ்டர், 2 பேரும் உன்னை விட மாட்டாங்க. நீ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்தியா? அங்க பிளாக் மணி கிடைக்கல அப்படின்னா தானே எனக்கு சந்தேகம் அவ்வளோ ஈஸியாக வராதுரா. ஒரு வேலை வந்துச்சுன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அது சாஸ், சாம்பார் இல்ல. மக்கள் நலத்திட்டத்துறை அமைச்சரின் வீட்டில் இன்று வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. அவரிடம் கருப்பு பணம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது. சுமார் 80 கோடி ரொக்கம், 10 கிலோ தங்கம் வீட்டில் பதுக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல் பெற அமைச்சரை வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்சமயம் கிடைத்த செய்திப்படி அவர் கைது செய்யப்படுவார் என தெரிகிறது. அடையாளம் தெரியாத நபர் தந்த செய்திகளின்படி இந்த வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இவன் அந்த மினிஸ்ட்ரியை பிடிச்சு கொடுத்த மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ப்ரோ, பில் எவ்வளோச்சு? 90. ஹலோ அபி, எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன், சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லடா, அர்ஜென்டா நீ பாட்டி வீட்டுக்கு வா. எதுக்கு? பாட்டி இறந்து போயிட்டாங்கடா. என்னாச்சுடா? டேய் 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 ஹலோ ஹலோ ஹலோ. டே அபி, ஹலோ கேக்குதாடா? கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ அம்மா, கேட்கல. ஹலோ 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 அம்மா, அம்மா, ஹலோ ஹலோ. ஏய்
பண்ணாட. ஹலோ ஹலோ அபி. ஹலோ அம்மா. என்னாச்சுடா அபி? இல்ல ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுங்க. டேய், பாட்டி வீட்ல என் பேக்க மறந்துட்டு வந்துட்டேன்டா. கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா? பேகா? ஆமா. சரிம்மா. ஒரு 1 வீக் நான் பாட்டி வீட்டில் இருக்கலான் இருக்கேன். எதுக்குடா? எதுவும் இல்லம்மா, சும்மாதான். என் கண்ணு முன்னாடி பாட்டி எழுந்து உட்காந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படுத்துக்கிட்டாங்க. என்னடா சொல்ற நீ? பாட்டி எஞ்சி உக்காந்தது உனக்கு தெரிஞ்சுதா? நீ சொல்றதெல்லாம் சுத்தமா நம்ப முடியலடா. முதல்ல என்னாலே நம்ப முடியலடா, அப்புறம் எப்படி நீ நம்புவ? ஆனா இந்த கண்ணால பார்த்தேன். ஃபுல் கான்சியஸா இருக்க போது அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் அது பார்த்துருப்பேன். இது எப்படா பிரம்மன் நினைக்க சொல்றேன்? அட் த சேம் டைம் உண்மையா இருக்கவும் சான்ஸ் உண்டு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இந்த விஷயத்த நீ இல்லாம வேற யாராச்சும் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன்டா. உண்மையா சொல்ல போனா நீ உண்மைக்கு பிராண்ட் அம்பாசிடர். நீ சொல்றத நம்பாம இருக்க முடியல. பாட்டி உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு, இறந்ததுக்கு அப்புறமும். அதான் பாட்டி ஆவி ரூபத்துல வந்து அவங்க பேராண்டிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு பைத்தியமா? ஆவியும் இல்ல ஒன்னும் இல்ல, அதெல்லாம் வெறும் என் பிரம்ம மட்டும்தான். அதை பிரம்மனு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இங்க இருக்கன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை விட்டு வேற ஒண்ணும் கிடையாது. எதுக்கோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே வெளியே போடா குண்டு. ஆவி பேய் ஆத்மா உப்மான்ட்டு. The party is not answering. He never took my calls. I shall try. Reserved 100. கன்ஃபார்மா என் பின்னாடி யாரோ படுத்திருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? என்னன்னாலும் சரி, திரும்பி பார்த்துட வேண்டியதா. இப்படி பயப்படுறதை விட திரும்பி பார்க்கறது மேல். என்ன இது? திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா திரும்ப முடியலையே. என்னாச்சு எனக்கு? எதுக்கு பயப்படுற? இதெல்லாம் உன் பிரம்ம மட்டும்தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாம் நார்மலா தான் இருக்கும்.
நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி தோணுதா? திரும்பி பார் பின்னாடி. என்னாச்சு? யாரும் இல்லாத வீட்டில் என்னென்னமோ தெரியுதுன்னு ஒரே பிரம்மையை எனக்கு இருக்கு. என் பின்னாடி யாரும் வந்து படுத்திருக்க மாதிரி இருக்க. அதை நான் உணர்றேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சதா. என் பின்னாடி யாரோ வந்து படுத்திருந்தாங்க. ஆனா இதெல்லாம் என்னது? உண்மையாவே ஆவியா? இதெல்லாம் என் பிரம்மையா? ஆனா பிரம்மனை தூக்கி போட முடியாத அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எனக்கு நடந்த இந்த இன்ஸ்டன்ட் இப்ப கூட என் பின்னாடி யாரோ நின்னுகிட்டு என்ன ஆழமா பாக்குற மாதிரியே இருக்கு. இங்கிலீஷ் ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? இவன் எப்பவுமே பண்ண மாட்டான். சரி வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. எல்லை பார்ப்பதில்லையே, நீழலோ முகம் மூடவில்லையே. சாரி ப்ரோ. ஒரு மறையும் நுரையாவதில்லையே. குற்றம் செய்தவரும் எவரோ அண்ணா ஒரு டீ. பதில்கள் தேடுதோ வேகம் அது ஒரு தீயை போல. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தனியா இருக்கேன். அதான் எனக்கு இந்த மாதிரி நினைப்புலாம் வருது. இதுக்கெல்லாம் போய் கன்ஃபார்மா இவனுக்கு இருக்கிறது பிரம்ம மட்டும்தான். அது கூட கான்சியஸா இருக்கும் போது மட்டும்தான். பிரம்மன்னு நம்ப முடியாத அளவுக்கு பலமா இருக்கு. ஆனா இதை இவ்வளவு சுலபமா தூக்கியும் போட்டு போயிட முடியாது. பட் எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது கன்ஃபார்ம். இது என்னன்னு பார்த்தே ஆகணும். ஸோ சொல்யூஷனையும் பார்த்தே ஆகணும். கண்ணுக்கு எது மூவிங் ஆப்ஜெக்ஷனா தெரியுது. ஒன்று, என் கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். இல்லைனா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பிரெயின் கற்பனை கதையை உருவாக்கி ஒரு வடிவத்தை உருவாக்கிக்க முடியும். அப்படியே கற்பனையை கண் முன்னாடி காட்டுற மாதிரி அது பண்ணும். இதனால என் பிரெயின்ல கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். முதல்ல என் பிரெயின்குள்ள என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். லைட் பொருள் மேல பட்டப்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுல இருக்கிற ரெட்னாவுல பட்டுச்சுன்னா அந்த பொருளுடைய சைஸ், ஷேப்பு, கலர் நமக்கு தெரியும். அந்த பொருளுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்கு வந்து சேர்ந்து அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மைண்ட் அந்த பொருளை ஐடென்டிஃபை செய்யும். நான் உங்க ஐஸை டெஸ்ட் பண்ணேன். உங்களால நல்லா பார்க்க முடியுது. எந்தவித ப்ராப்ளம் இல்ல அபி. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷேப், கலர்ஸ் எல்லா அடையாளம் தெரியுது. ஆனாலும் இல்லாத பொருளும் மனுஷங்க நகர்ற மாதிரி தெரிஞ்சா அது வெறும் உங்க இமேஜினேஷன் மட்டும்தான். இதுதான் மெடிக்கல் டெர்மினாலஜில ஹர்ஜினேஷன் சொல்லுவாங்க. என்னுடைய சின்சியர் சஜஷன் என்னன்னா சைக்காட்டிஸ்ட பாக்குறது தான். Hello. Go ahead. Yes. We are continuing to go ahead with our capex. We see no challenges as this is being backed by an order book that we have in place. So we are well on the way to complete that. Okay. And how will you fund this capex? I mean, are you looking to raise any?
நானே வருவே இங்கும் அங்கும் நானே வருவே வருவே மயங்கும் கண்ணை பாராமல் கலங்கும் நெஞ்சே கேளாமல் பிரிந்து செல்ல எண்ணாதே நானே வருவே இங்கும் அங்கும் நானே வருவே வருவே மயங்கும் கண்ணை பாராமல் கலங்கும் நெஞ்சே கேளாமல் நானே வருவே இங்கும் அங்கும் நானே வருவே வருவே மயங்கும் கண்ணை பாராமல் கலங்கும் நெஞ்சே கேளாமல் பிரிந்து செல்ல எண்ணாதே. நான் பார்த்தது உண்மை, ஆனா என் கண்ணுல பட்டது போய். என் கண்ணுல பட்டது மட்டும் இல்ல, அது எனக்கு கேக்குது. சோ கண்ணுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, இதெல்லாம் நடக்கிறது மைண்ட்ல தான். And seeing with the brain is often called imagination. And we are familiar with the landscapes of our own imagination, our inscapes. Now let's consider hallucinations, another type of a psychotic symptom. What exactly are hallucinations? These are perceived senses that are not based in reality. குட் மார்னிங் சார், என் பேர் பிரசாத் சார், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிரசாத். ஒரு சூப்பர் பிளான் லான்ச் ஆயிருக்கு சார், ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். கண்டிப்பா இதெல்லாம் உன்னோட கற்பனைகள் தான், இதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. உங்களை பார்த்தா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த வீட்டுல தனியா இருக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் தனியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினுமே தவிர்த்து அதுல இருந்து ஓடிலாம் போகக்கூடாது. எனக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஸோ அதைத்தான் நான் கிளியர் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கேஸ்ல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஜென்ரலா யாருக்காவது இந்த மாதிரி நடந்தா தான் பாக்குறது உண்மைன்னு நம்புவாங்க. ஒருவேளை அவங்க பாக்குறதெல்லாம் பிரம்மன் யாராவது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. தான் சொல்றதை யாரும் நம்பலன்னு நினைச்சு டிப்ரெஷனுக்கு ஆளாகிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, உங்க கண்ணில் படுறது வெறும் பிரம்மன்னு நீங்க நம்புறீங்க. உங்களுக்கு நீங்களே தைரியத்தை சொல்லிக்கிறீங்க, சொல்யூஷனை தேடிக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெலிஜினேஷன் வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு சில சமயம் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கண்ணை அவங்கள ஏமாத்தும். உங்க கேஸ் ரொம்ப ஸ்பெஷலா மானிட்டரைஸ் பண்ணணும். ஸோ ரெகுலரா கவுன்சிலிங் செக்ஷனுக்கு வந்துகிட்டு இருங்க. ஓகே, ஸோ நவ் யூ மே கோ. ஓகே டாக்டர். அபி, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. சில சமயம் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாது. பொய் உன்னை சீக்கிரமா நம்ப வைக்கும், உண்மையை கண்ணுல படாம செய்யும். இப்போ அது உன் பிரெயின் பிரம்ம எது உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கு. அது தீவிரமா போச்சுன்னா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்குவ.
அபி அபி என்னாச்சு உனக்கு? உனக்கு எதுவும் கேட்கல? எல்லாமே பிரம்மடா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல உன் காது கோளாரா? பேசாம படு. அபி அடி யாரு அவ? அங்கே ஏறி வர. ஏய் யாரு? யாரது? ஏய் யாரது? யார் இருக்கா இங்க? வெளிய வா. வெளிய வாடா. எங்க இருக்கீங்க? ஏய் யாரு? யாராவது வெளிய வாங்க. இங்க யாரும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறேன்? இதெல்லாம் உன் பிரம்ம மட்டும்தான். அபி நீ யாரு? சொப்னா? Hello. Hello, sir. Yeah, that's okay. Sir, shall we start? Yeah, sure. Hi, this is Bhaskar. Nice presentation. Good morning, everyone. This is Abhishek. Here I'm there to talk about resort management. Thank you so much. Thank you all. All right, guys, let's take a small break. Yeah. Well done, guys. Everyone has given the best presentation. Good job, guys. But here we need a best team for our upcoming project. Here I am announcing Mr. Abhishek as a team leader. And Sharath. Mr. Sharath? பிரேக்குக்கு அப்புறம் ஷரத் திரும்ப வந்த மாதிரி இல்லையே. எனிவே, ஸ்வப்னா அண்ட் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. உங்க 3 பேர்கிட்டையும் இந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்றோம். Congratulations. Thank you so much. All the best. Thank you. All the best, man. Yeah, meeting is over.
ஹாய் அபிஷேக் ரைட்? என் பேர் உங்களுக்கு எப்படி? நான் உங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எழுதுற ட்வீட்ஸ், vlogs எல்லாம் ரெகுலரா படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கடி உங்களோட ட்வீட்ஸ்க்கு ரீட்வீட்ஸ் கூட கொடுத்துட்டு இருப்பேன். ஹேய், ஒன் செகண்ட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஆர் யூ சொப்னா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஓ, ஃபைனலி. இல்ல, நான் சொல்லணும் அந்த வார்த்தையை. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மொமெண்ட்காக. உங்களை எப்போ நேர்ல சந்திப்பனோன்னு ஃபைனலி எங்க பார்த்துட்டேன். உங்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன். இது ஒரு நல்ல ஃபீலிங், லைக் a dream. Thank you so much. Okay, bye. Nice meeting you. Nice to meet you. See you. அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? என்ன பெரிய செலிபிரிட்டியானே? யாரோ என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க பிரதர். யாருங்க? தெரியல யாருன்னு. மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அது அப்பயே முடிஞ்சிருச்சு. இந்த வாட்சோட காஸ்ட் என்ன? ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, சாரி சார், கை தவறி கீழே விழுந்துருச்சு. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அபி வா. You have something, you know? I love you, Abhi. அதன சடனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னுனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். முகூர்த்தம் பார்த்துட்டு சொல்லணுமா? அது அப்படி கிடையாது. எனக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல. ஆக்சுவலி என்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கேட்டுட்டு ஐம் சாரி. ஏய் சொப்னா, இரு, உட்காரு. ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு அபி நீ நோ சொல்லும்போது. சரி, லெட் மீ டெல் யூ ஒன் திங். இந்த லவ்ன்றது ஒரு மித். அது மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா காதல் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அதுவும் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து ஒன்று வருமே, அந்த மாதிரி காதெல்லாம் சுத்தமா தெரியாது. இல்லாத காதலை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு கதையை சொல்லி இல்லாத கதையை உருவாக்கி ஏதாவது இதுன்னு ஒத்துக்க வச்சு கஷ்டப்படுத்த வைக்கும் இந்த சமூகம். ஐ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். கான்செப்ட்? கான்செப்டா? இல்லாத காதலை கிரியேட் பண்றதுன்னா என்ன அபி? சப்போஸ் காதல்ன்ற கான்செப்டே இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்றதுக்கான காரணமே இருக்காது. இருந்தாலுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதனாலதான் இந்த காதல் கதைகள், சிகரங்கள், உயரங்கள், தாஜ்மஹால், லொட்டு லொசுக்கு, இது எல்லாமே காதல்ன்ற கான்செப்ட் உண்மைன்னு நம்ப வைக்கிறதுக்கு தான். என்ன இன்னும் சரியா புரியலையா? சரி சொல்றேன் கேள. ஒரு காதல் கதையிலையோ இல்ல வரலாற்றுலயோ ஒரு காதல் ஜோடி லவ்க்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதாண்டா உயர்ந்த காதல், புனித காதல்னு சும்மா நாமளே சொல்லி அவங்களுக்கு ஒரு டே கிரியேட் பண்ணி நாளை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுவே ரியல் லைஃப்ல ஏதாவது நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஏதாவது நியூஸ் சேனல்லையோ காதலர்கள் வீட்டில் அவங்க காதலை மறுத்தாங்க அப்படின்னும்
இல்ல மத்த காரணங்களால அவங்களால சேர முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த காலத்து பசங்களாம் படத்தை பார்த்து கிட்டு போறாங்க, எல்லாம் வீட்டுல ஒழுங்கா வளர்த்து இருந்தா இதுங்க இந்த மாதிரி தெரிய போதுங்கன்னு வீட்டுல இருக்க பெத்தவங்களையும் சேர்த்துட்டுவோம். எங்கேயாவது அடங்கப்பா காதலுக்காக தற்கொலையை பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு காதல் ஓவியம் கன்னட ஓவியம்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு, காதல்னு ஒண்ணு இல்லைன்னு சப்கான்சியஸா எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் படத்துல பார்க்குற காதல் நிஜ வாழ்க்கையில ஏன் இல்லைன்னு நினைப்பாங்க. நம்ம வாழ்ற இந்த ரியல் லைஃப்ல காதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கேயாவது பார்க்ல ஒளிஞ்சுக்கிட்டோ இல்ல பீச்ல புதஞ்சுக்கிட்டோ கிடப்பாங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான காதலாம். டிஸ்கஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் உன் மேல இருந்த ரெஸ்பெக்ட் போச்சு. ச்சே. என்ன சடனா அமைதியாயிட்ட? சொல்லு. விடு அபி, உனக்கு சொன்னாலும் புரியாது. அட புரியலன்னு தானே இவ்வளோத்தையும் சொல்றது. சரிம்மா புரியுற மாதிரி நீ சொல்லு, நான் கேட்கறேன். காதலுங்கிறது இமோஷன் அபி. ஆனந்தம், சந்தோஷம், கோவம், வேதனை, இதே மாதிரி காதலும் ஒரு எமோஷன். வேதனை வந்தா கண்ணில் தண்ணி வரும், சந்தோஷமா இருந்தா மனசு லேசா இருக்கும். ஏன்னு கேட்டா தெரியாது அபி. இமோஷன்ஸ்க்கு லாஜிக் இருக்காது, அது தானே வரணும், அவ்வளவுதான். காதல் கூட அப்படிதான் அபி, அதுக்கு லாஜிக்ஸ் இருக்காது, ஏற்படும், அவ்வளவுதான். உனக்கு புரியலல்ல? சரி, உன் ஸ்டைல்லே சொல்றேன் கேளு. சப்போஸ் இந்த பஸ்ஸுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகி நம்ம எல்லாம் சாக போறோம்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவ நீ? வேற என்ன பண்ணுமே? எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவேன். எப்படி? எப்படின்னா வேற என்ன பண்றது? இந்த கிளாஸை உடச்சிட்டு ஒன்று வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நானும் குதிக்க வேண்டியதான். இந்த பஸ்ல இவ்ளோ ஆம்பளைங்க பொம்பளைங்களா இருக்கும்போது நீ என்ன மட்டும் ஏன் காப்பாத்தணும்னு நினைச்ச? உன்னோட சுயநலத்தை யோசிச்சு நீ மட்டும் தப்பிச்சு போயிருக்கலாம்ல. என்ன எதுக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிற? எதுக்கு? அததான் காதல்னு சொல்லுவாங்க அபி. இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் உனக்கு ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் தான் காதல் அபி. அதுதான் உனக்கு ஏமேல இருக்கிற எமோஷன். உன் மனசும் உணரும் அத. எதுக்கு எப்படிங்கிற ரீசனபிள் கேள்விக்கு எப்பவும் பதில் இருக்காது அபி. சில விஷயங்களை மனசார உணரணும், அப்பதான் நமக்கு புரியும். என்ன என்னாச்சு சொப்னா? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் எதிரில் வந்தா எது தெரியாத மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறேன். நான் பேசலன்னா உனக்கு என்ன? நான் ஜஸ்ட் பேசுறது இல்ல, அவ்வளவுதானே. 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? நீ எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த, நானும் எங்கேயோ பிறந்த வளர்ந்த. இதோ இப்ப இப்படி சந்திக்கிறோம். வேலை முடிஞ்சதும் அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிற? ஓ, என் மேல அட்ராக்ஷனா? உனக்கு தான் என்னை விட அட்ராக்ட் பண்ற பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்களே, போய் அவங்களே ட்ரை பண்ணிக்கோ. எதுக்காக ஏன் பின்னாடி சுத்துற? என்ன தெரியல. வா அபி, உன் வாயில தெரியாதுங்கிற வார்த்தை வந்துருச்சு. உங்ககிட்ட தான் ஆன்சர்ஸ் இருக்குமே, எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள்ஸோட ரெடியா இருப்பியே. சரி, இப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? விட முடியாதுன்னு தோணுது. ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிடல, ஆனா செஞ்சு காட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏதோ இங்க மனசு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அங்க பெயினா இருக்கு. ஏதோ செஸ்ட் பெயின் இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, தூக்கம் வர மாட்டேங்குது, இன்சோமேனியாவும் இல்ல, ஏதோ தெரியாத பயம், ஆனா எந்த நோயும் இல்ல. ஒருவேளை இந்த கேவலமான டிசீஸ காதல்னு சொல்லுவாங்களோ? கியூர் பண்ணிக்கணும்னே தோண மாட்டேங்குது, இன்னும் வளர்த்துக்கணும்னு தோணுது. இவ்ளோ வார்த்தை சொல்றதுக்கு பதிலா 3 வார்த்தையில சொல்லலாம்ல? அப்படிலாம் சொல்ல எனக்கு தெரியாது. வாய் திறந்து பிடிக்கணும்னு சொல்றதுக்கே யோசிக்கிற. உன்ன நான் எப்படி நம்புறது? நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. தேவல்ல. I love you. எனக்கு பிடிக்கல. ஸ்வப்னா, I love you. ஃபீலே இல்ல. ஹேய், என்ன இது படத்துல மாதிரி? எனக்கு அவ்வளவு ஃபிலிமியா வராது. நான் ஃபில்மி தான், எனக்கு வேணும். நீ ஃபீலா I love you சொல்ற வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது. Seriously, this is too much about. This is not fair, Swapna. Everything is love and for and love. யாரோ சொல்லிருக்காங்க. என்னோட லவ் வேணும்னா ப்ரப்போஸ் பண்ணு. பை.
ஏய் ஆமா ஆக்சுவலி எனக்கும் அதான் பிடிச்சிருந்தது. எத்தனை வாட்டி கூப்பிடுறேன். யா நான் கூட அதை கேள்விப்பட்டேன். ஆனா அது கெட் டுகெதர் அவன் பாருடா. மேனேஜர் நம்ம வீடியோக்கு லைக் போட்டிருந்தார் பாத்தியா? இல்ல எனக்கு தெரியாது. நீ ஓ அப்படியா? வர மாதிரியே தெரியலையடா. ஹாய் ஹாய். எனக்கு ஆக்சுவலி நிறைய வேலை இருக்கு. ஆனா இப்போ எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. வேற The music sound. Oh. Hey. Hey. Relaxation இருக்கு. Bye. Hi. 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 Hi bro, எப்படி இருக்கீங்க? உங்களை Facebookல பார்த்தனே. அப்படியே? ஐயோ பயங்கரம். சரிடா. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஃபெயிலோட ஐ லவ் யூ சொல்ல சொன்னல. இப்ப சொல்லவா? இங்கயா? நோ. அதான் ஃபிலிமியா இருக்குல்ல. உன் பட ஸ்டைலே எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நோ. வானத்தில் இதெல்லாம் வேலைக்காகாது. ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்து ட்ரை பண்ணு. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே? எப்படி இருக்கு? நல்லதான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரிலாம் இல்ல. ஏதோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. அபி Sopna. சொப்னா என்னாச்சு அவளுக்கு? சீக்கிரம் தூக்கு. வா இரு, சீக்கிரம் போங்க. சொப்னா சொப்னா என்னாச்சு? சொப்னா சொப்னா அபி சொப்னா இறந்துடா. டாக்டர், தலையில பலமா அடிபட்டதுனால ப்ளீடிங் அதிகமாகி அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. வென்டிலேட்டர்ல வச்சிருக்கோம். உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். பி ஸ்ட்ராங். டாக்டர், ஐ அம் சோ சாரி. நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். பட் அந்த வேதனையிலேருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். டிப்ரெஷனுக்குள்ளே மூழ்கிறதும், தாடியை வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றுறதும், இந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. வருத்தப்பட்டிருந்தா, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ணவே இல்லை. இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன். கம்ப்ளீட்டாக அவளை பற்றி மறந்துட்டேன்னே சொல்லலாம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறந்துட்டேன். அப்போ மறந்துட்ட.
மறந்துட்டேன். மறந்துட்டியா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு மறுபடியும் லைஃப்ல கிடைக்கவே மாட்டா டாக்டர். ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டர், ரொம்ப புத்திசாலி. என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பர்சன் அவதான் டாக்டர். சின்ன வயசுல இருந்து புருஷ முன்னடக்கு நடுவலையும் இல்ல 2 லவர்ஸுக்கு நடுவலையும் அட்ராக்ஷன் தவிர்த்து வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு லவ்னா என்னன்னு காட்டினா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுக்கு ரொம்ப நெருங்கி திடீர்னு இறந்துட்டதுனால மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்ட. அதனால தான் அவன் மறுபடியும் கண்ணில் படுற மாதிரி நீ நினச்சிக்கிற, அவ்வளோதான். அது எப்படி டாக்டர்? இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவ செத்து போயிட்டா, இப்போ எதுக்காக என் கண்ணுக்கு அவ தெரியணும்? டாக்டர், சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. See, this is just a neurological disorder. எப்போ வேணாலும் வரலாம். ஃபார் an எக்ஸாம்பிள், நமக்கு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. நமக்கு எப்பவுமே ஜுரம் வரல, இப்போ ஏன் வந்துச்சுன்னு நினைப்போமா? இல்லைல்ல, இதுவும் அது மாதிரி தான். நீ உன் லைஃப்பில் அஃபெக்ஷனை வளர்த்துக்கிட்டது 2 பேர் மேலே தான். ஒன்று உங்கள் பாட்டி, இன்னொன்று ஸ்வப்னா. அவங்க 2 பேரும் இறந்ததுனால மென்டலி நீ அஃபெக்ட் ஆயிட்ட. தட்ஸ் இட், வேற எதுவும் இல்லை. முதல்ல அது எப்படி பாசிபிள் டாக்டர்? நான் வேணும்னா அதை நினைவுபடுத்தினாலோ இல்லை கற்பனை பண்ணோட தான் அந்த மாதிரிலாம் வரணும். நானே விரும்பமா அதை பற்றி கனவுல வர்றதோ, நானே விரும்பமா அதை பற்றி யோசிக்கிறது எப்படி? இதெல்லாம் எப்படி டாக்டர் நடக்கும்? இவ்வளோ கிட்ட பார்த்தேன் டாக்டர். இந்த கையால தான் தொட்டேன். அந்த தொடுதல் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது எப்படி? Come on, I will show you something interesting. See, allegation-ன்றது பல விதத்தில் இருக்கும். அது நம்ம 5 சென்சஸ் மேலே அஃபெக்ட் பண்ணும். விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ், ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ், அல்ஃபாக்டரி ஹாலுசினேஷன்ஸ். அப்படின்னா இல்லாத வாசனை கூட இருக்கிற மாதிரி தெரியும். கஸ்டட்டரி ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னா இனிப்பு சாப்பிட்டா கூட கசப்பா இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது. அண்ட் லாஸ்ட் டாக்டைல் ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னா ஸ்பரிச கற்பனை. உடம்புல பூச்சி போற மாதிரியும் யாரும் தொடலனாலும் தொட்ட மாதிரியும் நினைச்சுக்குவாங்க. ஸோ உங்களுடைய ஹாலுசினேஷனும் இந்த மாதிரி தான். அவ்வளோ இதுக்கு தூக்கத்துல கனவு வரும். அந்த கனவுகள்ல வர்றவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனா இது எல்லாமே நம்ம பிரெயின்ல தான் நடக்கும். நம்ம இமேஜினேஷன் லெவல் உச்சத்துல இருக்கும்போது ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப கூட நடக்கும். அவ்வளோ இதுக்கு உனக்கு இது எப்பயாச்சும் மார்னிங்ல நடந்திருக்கா? இல்ல டாக்டர். அப்போ ராத்திரி மட்டும் ஏன் நடக்குது? எதனாலன்னா நீ ராத்திரி தனியா இருக்க, 4 செவுத்துக்குள்ள அமைதியான சூழ்நிலை, இருட்டு அறை. அப்போ வேற நினைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் உனக்கு சில ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். வேண்டாம் வேண்டாம், 2 பெக்கு போட்டு படு, நைட்டு தானா கலைஞ்சிரும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது, சொல்லு அபி. அதான் நீ தான் செத்துட்டியே, மறுபடியும் எதுக்கு வந்த? ஏன் அபி அப்படி கேக்குற? நான் உனக்காக தான் வந்திருக்கேன்.
ஓஹோ, அப்போ எனக்காக வந்திருக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. உனக்கு ஒரு உண்மை தெரியணும் அபி. நான் செத்து போனது ஆக்சிடென்ட்ல ஒன்றும் இல்லை. பிளான் பண்ணி என்னை ஆக்சிடென்ட்ல சாகடிச்சிருக்காங்க. என்னை மர்டர் பண்ணிருக்காங்க அபி. இப்ப என்ன, உனக்கு கொன்னது யாருன்னு அவனை கண்டுபிடிச்சி அவனை மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்து அவனை கொண்டு உன் ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும், அதானே? பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த பேய் படலாம் என் மேல நல்ல வேலை செய்யுது. அபி அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதுக்கு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்த்துக்கு ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்ட. இது பார், நீ என்னோட இமேஜினேஷன் மட்டும்தான், நீ உண்மை கிடையாது. நான் மட்டும் ஒண்ணு நினைக்காம இருந்தா இன்னைக்கு நீ கிடையவே கிடையாது. நான் பாக்குறத வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியறது உண்மை இல்ல. போயிடு, இனி எப்பயும் கண்ணில் படாதா. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு நம்பிக்கை வரலையா? அதான் சொன்னல, நம்ப மாட்டேன், போ. அது இல்ல அபி, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். போய் தான் ஆகணும், அவ்வளவுதான். நீ சொல்றதை கேட்க மாட்டேன், நீ கிளம்பிதான் ஆகணும். சரி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. உன்னை நம்ப வைக்க நாளைக்கு நான் வரேன். அப்ப நீ சொல்லு நான் பொய்ன்னு. உனக்கு தோன்றதை செஞ்சுக்கப்போ. வெளியடா, வெளிவா. உனக்கு கண்ண தெரியல, ஒரு குழந்தை நடுவுல போயிட்டு இருக்கே, ஸ்லோ பண்ணு தெரியாது. இது குழந்தையா சார்? இங்க எந்த குழந்தையுமே இல்லையே சார். எந்த பாப்பாவும் தெரியல, அதான் அங்க இருக்காளே. சார் உண்மையிலே அங்க எந்த குழந்தையுமே இல்லை சார். ஏய், அங்க உண்மையாவே எந்த பாப்பாவும் இல்லை சார். நீங்க தான் கார் வரும்போது குறுக்கில் போயிட்டீங்க. ஆமா சார். ஆமா சார், நிஜம்தான். எதுக்காக ஐயா என்னை இப்படி ஊத்து பாக்குறீங்க? என்னது இதெல்லாம்? இதெல்லாம் நீ நம்புறதுக்காக தான் நடந்தது அபி. அந்த டாக்டர் சொன்னார்ல, இதெல்லாம் ராத்திரி தான் தெரியும்னு. அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணதா இதெல்லாம். அபி, இன்னைக்கு சனிக்கிழமை மதியானம் 3 மணி. நீ தூக்கத்துல கூட இல்ல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஃபுல் கான்ஷியஸ்ல இருக்க. பாரு, 37 டிகிரிஸ்ல வெயில் கூட அடிக்குது. ரோட்ல எல்லாரும் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க.
அபி நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு கிளியரா கேக்குது. என்னாச்சு எனக்கு? ஏய், எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ற? நீ உண்மை கிடையாது. போய் பேசாம போயிடு. இங்க இருந்து போ. டேய் நில்லு. எதுக்குடா இவ்வளவு பதட்டமா போற? டேய், அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அர்ஜென்ட்டா 10 லட்சம் வேணும்டா. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன், யாரும் கொடுக்கலடா. கொஞ்சம் நீயாவது ட்ரை பண்றா ப்ளீஸ். திடீர்னு உடனே 10 லட்சம் ரூபானா என்கிட்டயும் இல்லடா. ஆனா நான் ட்ரை பண்றேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ போ. நீ போய் அம்மா கூட இரு. சரி. அபி, அந்த 10 லட்சம் ரூபா உனக்கு வர மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன். நீயா? ஆமா, நான் தான். அபி, அந்த 10 லட்சம் ரூபா உனக்கு வர மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன். அப்போ அதை என்ன நம்புறியா? நம்ப முடியாது. சரி விடு, நம்பலனாலும் பரவாயில்ல. அபி, ஜாக்கிரதையா கேளு. நாளைக்கு சண்டே. ஏர்போர்ட்க்கு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. நீ மார்னிங் 8 மணிக்கெல்லாம் போய் எக்ஸாக்டா அந்த பஸ் ஸ்டாப்ல நில்லு. ஒரு ஆள் வந்து உனக்கு 10 லட்சம் ரூபா தருவான். நான்சென்ஸ். அபி, அபி, இட் வாஸ் ஜஸ்ட் யுவர் ட்ரீம். அந்த பொண்ணு அப்படி சொன்னதா நீ கனவு கண்டிருக்க, அவ்வளவுதான். ஆனாலும் 10 லட்சம் ரூபா சும்மா யார் தருவாங்க, எப்படி தருவாங்க? ஜஸ்ட் லீவ் இட். அதை பத்தி ஓவரா யோசிக்காத. அபினா நீதானா? ஆமா. நேத்து நம்ம சந்திச்சோமா? நேத்து மீட் பண்ணமேடா. எதுக்கு அப்படி கேக்குற? என்ன பேசிக்கிட்டோம்? அம்மாக்கு ஆர்ட் ஆபரேஷனுக்காக 10 லட்சம் ரூபா வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன்ல. என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தேங்க்ஸ்டா. நான் கேட்ட உடனே ஹெல்ப் பண்ண பாத்தியா? தேங்க்யூ. அம்மா ஜாக்கிரதா. டேய், ஒரு வாட்டி என்ன அட்ரா. என்ன அட்ரா? அடிக்கணுமா? எதுக்கு அட்ரான்னு சொன்னேன். என்னால அடிக்க முடியாது மச்சான். பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவனை யாராவது அடிப்பாங்களாடா? என்னாச்சுடா? அப்போ அட்ரா. வேற வழி இல்லையாடா? வேற வழியே இல்ல. மெதுவா இல்ல, நல்லா வெயிட்டா அடி. வலிக்குதா மச்சான்? சாரிடா, சாரி. அப்படின்னா உனக்கு சாதாரணமா சொன்னா புரியாது போல இருக்கு. அடிச்சு சொன்னாதான் புரியுமா? எனக்கு அது தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா எப்பவோ அதை செஞ்சிருப்பேன். யார் கொடுத்த அந்த 10 லட்சம்? முதல்ல யார் அவன்? எனக்கு எது கொடுத்துட்டு போனா? என் ட்ரிக்ஸ் எனக்கு இருக்கும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஹாப்பி தானே? உன் ஃப்ரெண்டும் ஹாப்பி தானே?
அந்த படம் எப்படி வந்துச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ கிளம்பு. ஷோ மறுபடியும் அதே பேச்சு தானா? ஒரு தடவை நான் சொல்றத கேளு. எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு டைம் சொல்ல புரியாதா? உன பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ண, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. என் மண்டைக்குள்ள உருட்டிட்டே இருக்க. நீ என் நினைவு மட்டும்தான், நிஜம் கிடையாது. நிஜம் ஆக முடியாது. என்ன ஏன் போட்டு டார்ச்சர் பண்ற? ஏன் டார்ச்சர் பண்ற? அபி கத்தாத. ஏன் இப்படி கத்துற? என்னாலயும் கத்த முடியும். உன்னை விட சத்தமா கத்துவேன். நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. அபி எனக்கும் பேஷன்ஸ் இருக்கும். நான் வரும்போதெல்லாம் நீ இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட ஏன் பக்கம் நியாயத்தை யோசிச்சு பார்க்கவே மாட்டியா? அபி நீ அப்படி கத்தும் போதெல்லாம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு அபி, இப்போவாவது நான் சொல்றது கேளு. அபி நான் சொல்றது கேளு. நீ கண்ணால பாக்குறத நம்புறது இல்லைல்ல? ஒரு தடவை கண்ணை மூடு. Close your eyes. Just listen my words. I'm real, Abhi. Maybe not like you, but I'm real. As you're seeing me. Feel my touch. Feel my heart. Maybe it couldn't beat at all. But I know you can feel it. Please don't deny me. Believe me, Abhi. I'm sorry. I can't. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ நம்பலன்னா இதுக்கப்புறம் எப்பவுமே என்னை நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இனி எப்பவும் உன் கண்ணில் பட மாட்டேன் அபி. என் சாவுக்கு காரணமான பாஸ்கரை நீ ஏதாவது செஞ்சு எனக்கு நியாயத்தை வழங்குவேன்னு பார்த்தேன். ஆனா நீயே எனக்கு இப்படி அநியாயம் பண்ணுவேன்னு நினைக்கல. உன்னை கொன்னது அந்த பாஸ்கர்? ஆமா, பாஸ்கர் தான் என்னை கொன்னது. நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நான் உன்னை காதலிச்சுதான் அவனால தாங்கிக்க முடியல. அபி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் சாகாமலேயே என்னை செத்துட்டதா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு சொன்னான். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப பதட்டமா இருந்தான், நான் எங்க பொழைச்சிருவனோன்னு. அபி கரெக்டா அந்த இடத்துக்கு அவன் எப்படி வந்தான்? நாம அங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா அதே டயத்துக்கு ஆட்டோல வந்தான். ஆனாலும் இதெல்லாம் உன்கிட்ட எதுக்காக சொல்லணும்? அதெல்லாம் அனாவசியம். முதல்ல நான் வந்திருக்கிறதையே நீ நம்பல, அப்புறம் இதெல்லாம் நீ எப்படி நம்புவ? சில விஷயங்களுக்கு எதுக்கு எப்படி என்னங்கிற ரீசனபிள் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் இருக்காது அபி. சிலதை மனசார நம்பணும், அவ்வளவுதான். இனிமே எப்பவும் உன் கண்ணில் பட மாட்டேன். இனி எப்பவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி, பாய். என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல டாக்டர். இதை யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. முதல்ல அவ யாரு, எதுக்காக எனக்கு பணம் கொடுத்தான், இதெல்லாம் சுத்தமா எனக்கு புரியல. அதுவும் 10 லட்சம் சும்மா அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். அந்த கார் நம்பர் ஏதாவது பாத்தியா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஐடியா எப்படி வரும் டாக்டர்? சரி, பார்க்கலாம். அவ உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டால உன் கண்ணில் படமாட்டான்னு. ஒரு 4 நாள் போகட்டும். அவ உன் கண்ணில் படலைன்னா மென்டல் டென்ஷனாச்சும் குறையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஹே அபி, நீ எங்க இங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வா உள்ள வா, உட்கார் அபி. எப்படா இருக்க? டேய் பாஸ்கர். அப்பா ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் ஸ்வப்னா அண்ட் அபியோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு. இவன் தான் அபி. ஓ இவர் தானா? ஹலோ, உட்கார்ப்பா. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து போங்க. வந்துடுறேன். நீ உட்கார்டா.
வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அபி. சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்போ இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான். சரி விடு, இதெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். சரி இரு, காஃபி கொண்டு வரேன். உன் நம்பர் என்கிட்ட இல்லை அபி. நானும் அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன். ஆனால் உன் நம்பர் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் என்ன அபி? உன்னை நான் உன்னை கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்ல. யா கேளு. சொப்னாவை நீ எனக்கு அது காதலிச்சியா? என்ன அபி இப்படி கேட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சொல்லு, அவளை எப்பயாவது காதலிச்சியா? காதலிச்சேன். அவள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னதே இல்லை. அவள் உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமா, இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. உனக்கு எப்படி தெரிஞ்சு இதெல்லாம் கேட்குற? சரி, அந்த விஷயத்தை பற்றி விட. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ சரியான டைம்ல நீ எப்படா வந்த? ஏதோ நீ அங்கதான் இருந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்த. அதுவா? அது அன்னைக்கு எனக்கு அந்த பக்கமா ஒரு வேலை ஒன்று இருந்தது. போற வழியில தான் நான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு அந்த சொப்னா இருந்த சுச்சுவேஷன் அது இட்ஸ் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ், அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம்லாம் இப்ப எதுக்கு? எதுக்குடா பதட்டப்படுற? நான் பதட்டமா? நான் பதட்டம்லாம் ஒன்றும் படலை. இப்போ இல்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சொப்னா இருக்கும்போது கூட இதே மாதிரி தான் பதட்டப்பட்டேன். என்ன பேசிட்டு இருக்கா அபி? உனக்காச்சும் புரியுதா? ஆனா எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஒரு பொண்ணு சாகுற நிலைமையில இருந்தா யார் பதட்டப்பட மாட்டாங்க? ஏன் அன்னைக்கு நீ மென்டலா கொலாப்ஸ் ஆகல? எனக்கு இருந்த டென்ஷன் வேற, உனக்கு இருந்த டென்ஷன் வேற. நான் எங்க அவளோட உயிர் போயிடுமோன்னு டென்ஷன் பட்டேன். நீ அவ பொழைச்சிடவே கூடாதுன்னு டென்ஷன் ஆன. வாட் டு யூ மீன் அபி? ஐ மீன் அவளை கொண்டது நீதான். ஏய், பைத்தியம் முடிச்சிருக்க உனக்கு? என்ன பேசிட்டு இருக்க? நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் என் ஃப்ரெண்டு. நான் அவளை ஒன் சைடா லவ்வும் பண்ண. அப்புறம் நான் எதுக்காக கொலை பண்ணணும்? என்ன உன் கண்ணுக்கு நான் பார்க்க எப்படி தெரியுறேன்? கொலைகார மாதிரி தெரியுறேனா? ஆமாடா, அப்படிதான் தெரியுற. You killed her. அவளை வண்டி ஏத்தி கொண்டிருக்க. உன்னை பத்தி எனக்கு எப்போ தெரியும்டா. ஆபீஸ்ல ப்ராஜெக்டே வேற ஒருத்தனுக்கு போக வேண்டியது. ஆனா அவனை வாஷ்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அவனோட இடத்துக்கு நீ வந்த. ஒரு நாள் ஷாப்பிங் மால் ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு வாட்ச் பிடிச்சதா நான் வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டான்னு அந்த வாட்சையை போட்டு உடைச்ச. உனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நீ. அதனாலதான் சொப்னா என்னை காதலிக்கிறத தாங்கிக்க முடியாது. நீ அவளை இந்த மாதிரி அநியாயமா கொன்றுக்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா உன்னை கொன்னுடுவேன். கொல்லுடா, என்னையும் கொண்டு போட்டுற. உனக்கு கொல்றதான் புதுசு இல்லையே. ஆனா நான் உயிரோட இருந்த உன்னை உயிரோட விட மாட்டேன். என்னை பத்தி தெரியும்ல, மாட்டுவடா. எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுவ. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ண போ. ஹலோ,
தாங்கிக்க மாட்டாரு. ஏதாவதுன்னா நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, நீ ஜாக்கிரதை. அபி, நான் தான் சொன்னேன்ல அந்த பாஸ்கெட்டை வச்சுக்காதன்னு. மறுபடியும் ஏன் போன? சொப்னா சொன்னது உண்மைதான் டாக்டர். சொப்னாவை கொன்னது அந்த பாஸ்கர் தான். சொப்னாவை இத்தனை நாள் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது. இரு, என்னது? ஸ்வப்னா சொன்னாளா? அப்போ நீ ஸ்வப்னா உண்மைன்னு நம்புறியா? என் இடத்துல நீங்க இருந்து எனக்கு நடந்த மாதிரி விஷயம் உங்களுக்கும் நடந்திருந்தா கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்க. புல்ஷிட். நான் எதுக்காக நம்பணும்? உன்ன மாதிரி ஆளுங்களை 100 பேரை பார்த்திருப்பேன். உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு. இம்மிடியா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். என்னோடது இமேஜினேஷனை ப்ரூவ் பண்ண முடியுமா டாக்டர்? இல்ல, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அன்னைக்கு எனக்கு புரிஞ்ச அன்னைக்கு நானே வந்து உங்ககிட்ட அட்மிட் ஆனேன். அதுக்குண்டான முயற்சி என்ன ட்ரை பண்ண விடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு அபி, இதுவரைக்கும் நீ எடுத்த முடிவுகள், செஞ்ச முயற்சிகள் எல்லாம் கரெக்ட். அதனால தான் நான் உனக்கு எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்ப நீ யோசிக்கிற விதம் தப்பு. நீ ராங் ரூட்ல போற. சரி, உன்னை டெஸ்ட் பண்ண சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன ரிட்டன் டெஸ்ட். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணு. அபி, ஜாக்கிரதை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. எது செஞ்சாலும் யோசிச்சு செய். சாரி அபி, நான் உன்னை ரொம்ப சங்கடப்படுத்துறேன்ல. என்ன சங்கடம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அபி, நீ என்னை இன்னும் முழுசா நம்பலல்ல? உனக்கு இன்னும் டவுட் இருக்குல்ல? நான் நம்புறேன் சொப்னா. இல்லைன்னா அந்த பாஸ்கர்கிட்ட போய் நான் ஏன் பிரச்சனை பண்ண போற சொல்லு. நம்பக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன் சொப்னா. அப்ப எதுக்காக நீ அந்த டாக்டர் கிட்ட போற? அபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அந்த டாக்டர் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் இல்ல. அவனை நம்பாத. தெரியல சொப்னா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனா நான் உன்னை நம்புறேன். நீ என்னை ஏமாத்திர மாட்டல்ல? அபி, நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? நீ என்னோட உயிர். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இதெல்லாம் மாயேன்னு தெரிஞ்சா என்னால் தாங்கிக்க முடியாத சொப்னா. நீ மட்டும் என் கற்பனையா இருந்தா அதுக்கு அர்த்தம் நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு. என்ன பைத்தியக்காரனாக்கிடாத சொப்னா. உனக்கு ஒன்னும் ஆகலடா, என்ன நம்பு. அபி, அபி, அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணிடுவான்? என்ன அபி இதெல்லாம்? என்ன ஏன்டா பழி வாங்க துடிக்கிற? முதல்ல சொப்னாவை நான் ஏன் கொலை பண்ண போறேன் சொல்லு. அபி, ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் இருக்கு. இப்ப இந்த கேஸ் அது இதுன்னு ஏதாவது சொன்னோன்னு வை, அவரோட உயிரே போயிடும். என் கெரியரும் அழிஞ்சிரும். ப்ளீஸ்டா அபி, தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்க ப்ளீஸ்டா. பாத்தியா அபி, நேத்து வரைக்கும் எப்படி பேசினா இப்ப அவன் மேல பழி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுறான்னு. இவனுக்கு தேவைன்னா காலை பிடிப்பான் போல இருக்கு. இவன் பேசுறதெல்லாம் சுத்தமா நம்பாத. அபி, வாயை திறந்து ஏதாவது சொல்லு. ஆக்சுவலி இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்? உனக்கு என்னடா வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? கேளுடா, எவ்வளவு நாளும் தரேன். ஆனா என் மேல போட்ட கேஸை மட்டும் வாபஸ் வாங்கடா அபி. நீ தப்பு பண்ணாதப்ப எதுக்குடா பயப்படுற? போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியதானே நீ மர்டர் பண்ணலன்னு. என்கிட்ட வந்த என்ன கெஞ்சினாலும் இட்ஸ் நோ யூஸ். அபி, உனக்கு என்னடா பிரச்சனை? கோர்ட்டு கேஸ்ன்னு அதான் சொல்றேன்ல, எவ்வளவு கேட்டாலும் தரேன்னு. இங்க பாரு, சொப்னாவை கொண்டதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லைன்றதுனால நீ இன்னும் உயிரோட இருக்க. இன்னொரு வாட்டி நீ என் முன்னாடி நின்று நானே உன்னை கொண்டு போட்டுடுவேன். மரியாதையை வெளியே எழுந்து போயிடு. அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்?
ஹலோ அபி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணேன். நீ கேஸ் போட்ட பாஸ்கர் இருக்கான்ல, அவனோட ஃபாதருக்கு இந்த கேஸ் பத்தி தெரிஞ்சு அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அப்பா அப்பா நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பாஸ்கரோட அப்பா உன்னாலதான் செத்து போயிட்டாருன்னு அவன் உன் மேல கோவமா இருக்கான். அதனாலதான் அவன் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவான். அபி, நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ். ஆல்ரெடி அவன் அடிக்க ஆளுங்க அனுப்பி அதுல தோத்து போயிட்டான். ஸோ இப்போ அவன் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பான். ஸோ இப்போ நம்ம அவனை ஃபாலோ பண்ணி ரெட் ஹேண்டடா பிடிச்சி அவனோட கிரிமினல் மைண்டை ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்ற? உனக்கு உயிர் போனாலும் அறிவு மட்டும் போலல்ல. அங்க பாரு, பாஸ்கர் வரா. போ போ போ. ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரமா போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ஏய், போய் அங்க உட்கார். யார்கிட்ட பேசுறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நேரத்துல தெரியும். அபி, ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஹே வா அபி வா. உன்னை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சுது. உனக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சரியானா, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? நீங்க பாஸ்கரை பார்த்தீங்களா? இல்லையே. அவனை சந்திக்க எனக்கு என்ன அவசியம்? சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னு சொன்னீங்களே, என்னது அது? அன்னைக்கு நான் உனக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சேன்ல, அதுல நீ எழுதின ஆன்சர்ஸை வச்சு உன்னை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சது. சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஆவிகள், அதோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை பத்தி நீ ரொம்ப யோசிப்ப. அது மேல இருந்த உன்னுடைய பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இப்ப வச்சு நான் சொல்றதை கேட்டு அந்த பாஸ்கர் மேல போட்ட கம்ப்ளைண்ட்டை ரிட்டன் வாங்கிட்டு என்கிட்ட ஜாயின் பண்ணிடு. உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை குணப்படுத்துறேன். நீ என்னடா என்ன குணப்படுத்துறத? அவனு நீ சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவனை உன்னையும் விட மாட்டேன், அவனையும் விட மாட்டேன். சொல்லி வை அவன்கிட்ட, ஜெயிலுக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு. ஏ அபி, என்ன பேசுற நீ? நானும் பாஸ்கரும் சேர்ந்து நாடகம் ஆடுறோமா? பாஸ்கர் மேல கேஸா போட்டது உனக்கு எப்படிடா தெரிஞ்சது? நான் சொல்லிதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடு. ஓகே சார். அபி, அபி, அந்த பாஸ்கர் பத்தி என்கொயரி பண்ணையா? எந்த வகையில் பார்த்தாலும் அவன் இந்த மர்டரை பண்ணலைன்னு தோணுது. அவன் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான்னு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. தேவையில்லாமல் தப்பான கேஸ் போட்டதா தெரியுது. ஒரு தடவை யோசிச்சு பாரு. உங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்களா சார்? உன்னை அந்த டாக்டர் மட்டும் இல்லை, உலகத்தில் எத்தனை பேரை விலைக்கு வாங்கினாலும் நான் அவனை விட வாய்ப்பே இல்லை. யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அபி, ஜாக்கிரதை.
அபி அபி No, Abhi. Don't shoot. Abhi. Abhi. No. Don't shoot. Don't shoot. Abhi, என்னை கொன்னுடாத. ப்ளீஸ். அபி, நான் உன்னை கொல்றதுக்காக வரல. உன் மேல இருந்த கோவத்துல உன் கூட சண்டை போட தான் வந்தேன். ப்ளீஸ் அபி, கொன்னுடாத. நான் உன்னை தயவு செஞ்சு கேட்கிறேன். எதுக்காக அவளை கொன்ன? தங்கண்டா அவ. அனாவசியமா கொண்டுட்டல அவளை. அவளை கொண்டு உனக்கு என்னடா கிடைச்சது? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேடா. நீ யாரா அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு? உன்ன மாதிரி தேர்ட் ரைட் கிரிமினலுக்கு போலீஸ் கேஸ் இருக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா கொன்னுடணும். லாஸ்ட் பிரீத் எடுத்து. வேண்டாம், அவனை கொன்னுடாத. நீ அவனை கொன்னுட்டா ஜெயிலுக்கு போயிடுவ. இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு. பைத்தியமா சொப்னா உனக்கு? இப்படிப்பட்டவனுங்களா போலீஸ் இல்ல கோர்ட்டையே விலைக்கு வாங்கிடுவானுங்க. முதல்ல என்ன வேலைக்கு வாங்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலன்னு, அப்புறம் டாக்டர் வேலைக்கு வாங்க போனா, அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போனா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டா சொப்னா இவன். அபி, அங்க யார் இருக்கான்னு நீ பேசுற? அங்க யாரும் இல்லையேடா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம்? அபி வேண்டாம், தேவையில்லாம உன்னோட லைஃப் வீணாயிடும். இதுக்கு மேல என் லைஃப்ல என்ன இருக்கு சொப்னா? எப்ப என்னோட லைஃப்ல இருந்து நீ விலகி போயிட்டியோ அந்த செகண்ட் என் லைஃபும் முடிஞ்சு போச்சு. ஏதோ உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கவனதான் பாக்குறவங்களுக்கு ஏதோ நார்மலா தெரிஞ்சாலும் சத்தியமா உள்ள நார்மலா இல்ல சொப்னா. பைத்திய கருத்தனமும் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி செத்து போயிடலாமான்னு கூட தோணும். நான் கூட எதுக்காக இவளுக்காக இவ்வளவு யோசிக்கணும், லைஃப்ல பேசாம முன்னேறலாமான்னு யோசிச்சது உண்டு சொப்னா. ஆனா சத்தியமா என்னால அது முடியவே முடியல. நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட ஆளுங்களை கொல்றதுக்கு என்ன மாதிரி ஆள் ஜெயிலுக்கு போனாலும் அது பரவாயில்ல. ஆனா இந்த நாய் உயிரோட இவனை கொன்னுடலாம் சொப்னா. சுற்ற கொன்னுடலாம். அபி 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 வெயிட் 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 ப்ளீஸ். என்ன பண்ற? அவனை விட்டுடு, அவனை கொன்றாத ப்ளீஸ். டே, ஒரு கிரிமினலை காப்பாத்துறதுக்கு ஏன்டா இத்தனை பேர் முயற்சி பண்றீங்க? அதுவே ஒரு அப்பாவை பண்ணி இறந்தப்போ எங்கடா போயிருந்தீங்க பாரு. இவன் ஒரு கொலைகாரன். வேண்டாம் வேண்டாம். கேவலம் இவன் கொடுக்கற சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு இவனை காப்பாத்துறது எவ்வளவு கேவலம் தெரியுமா? இவன் கொல்றதோட தர்மம். நினைச்சண்டா முதல்ல நீ யாரு? நீ ஒரு டாக்டரா இருந்துகிட்ட எதுக்காக இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல அவனை விட்டுட்டு அந்த கன்னை இப்படி கொடுத்துரு. கொடு. முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன கொன்னாலும் சரி, நான் இவனை கொல்லாம விட மாட்டேன். நீ விட மாட்ட. உன்னை கொல்ற வரைக்கும் அவனை நீ விட மாட்ட. இனி உன்னை ஒருத்தனும் காப்பாற்ற முடியாது. அபி ப்ளீஸ் அபி. சார் சார் சார், என்னை காப்பாத்துங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன கொன்றுப்பான். நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு என்ன வேலை இங்க? சொல்லு. போங்கடா போங்க.
ஏய் நீங்க போய் டீ சாப்பிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. சரி சார். தம்பி 5 டீ. உட்காரு. சார் டீ. சாரி ப்ரோ. ஏர்போர்ட்டுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பஸ் ஏர்போர்ட்ல 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. கரெக்டா 11 மணிக்கு நீ அங்க நின்னா ஒரு ஆள் வந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் தருவார். ஒரு ஆள் வந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் தருவாரு. ஏர்போர்ட்ல 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. கரெக்டா 11 மணிக்கு நீ அந்த இடத்துக்கு போனீனா ஒரு ஆள் வந்து கேஷ் உனக்கு கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய் தருவார். அண்ணா நீங்க எப்போவாச்சும் ஏர்போர்ட் ரோட் பஸ் ஸ்டாப் 10 லட்சம் ரூபான்னு யார்கிட்டயாவது பேசணும் ஞாபகம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. 10 நாளுக்கு முன்னாடி இதே டீ கடைக்கிட்ட நானும் என் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம நிலத்தை வித்துடலாமாப்ல. அந்த சேட்டு இன்னும் நமக்கு 10 லட்ச ரூபா பெண்டிங் வச்சிருக்கான். வர ஞாயிற்றுக்கிழமை துபாய்க்கு போறானா. நானும் ஊர்ல இருக்க மாட்டேன். நீ போய் அந்த 10 லட்சத்தை வாங்கி வை. எங்க சந்திக்கணும்? ஏர்போர்ட்டுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. சரியா 11 மணிக்கு நீ அங்க இருந்தனா அவர் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போவாரு. ஜாக்கிரதை, மறந்துடாத. நான் அன்னைக்கு போனேனே, அங்க யாரும் வரல, எந்த பணமும் கொடுக்கல. இப்ப கூட எங்க மாமா அந்த பணத்தை நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்கு நான் கேக்குறீங்க? உங்க பேர் என்னதான்? அபி. அபிங்கிறது நீதானா? இதெல்லாம் என்னாலதான். நல்லா இருந்தவனை இதுல இழுத்து விட்டுட்டேன். எப்படியாச்சும் நான் உன்னை காப்பாத்திருவேன். இதுல இருந்து உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். எப்படி? எப்படியாச்சும் சரி, நான் உன்னை காப்பாத்திருவேன். அதான் எப்படின்னு சொல்லு. அந்த 10 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தியா? அப்படியே அதை செய்யறதுக்கு அந்த எஸ்ஐ அங்க வரவிடாம நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே. எல்லாமே வரதுக்கு முன்னாடி தெரியும். ஆனா அந்த விஷயம் தெரியல உனக்கு. அபி என்னடி அபி 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 அபின்னு பைத்தியக்காரனாக்கி அலைய விடுற. ஆரம்பத்துல இருந்து உனதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை நம்ப கூடாது. ஆனாலும் என்ன நீ எப்படியே மாட்ட வச்சுட்ட. என்னை ஏமாத்திட்டல்ல. இல்ல என்ன முட்டாளாக்கிருக்க. நீ என்னடி ஆக்குறத நம்பி நானே முட்டாளாயிட்டேன். எதனாலனா முதல்ல உன்ன மாதிரி ஒருத்தி இருந்தாதான் என்னை ஏமாத்துறதுக்கு. அபி நீ என்ன பேசிட்டு இருக்க? இன்னமும் என்ன நம்ப வைக்கலான்னு பாக்குறல்ல. ஆனாலும் நான் ஒரு பைத்தியக்காரண்டி. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை என் கற்பனை என் கேர்ள் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்றத நினைச்சு பைத்தியக்காரன் போல நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே வந்த. என்ன புரியலையா? சொல்றேன் கேளு. நம்ம பிரெயின் இருக்குள்ள, பிரெயின் அது ரொம்ப காமெடியா வேலை செய்யும். ஒரு நாள் நைட் நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் ஒரு டீ கடைக்கு போனேன். அங்க 2 பேரும் பேசிக்கிட்டே 10 லட்ச ரூபா பத்தின இன்ஃபர்மேஷனை என் காதுல போட்டாங்க. எவன் பேசினா எங்க பேசினான்ற ஞாபகம் இல்லைனாலும் அந்த பேச்சில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் என் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை 10 லட்ச ரூபா என்கிட்ட வர மாதிரி நீ செட் பண்ண. அப்படின்னா உன் வடிவத்தை நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு எனக்கே சொன்ன விஷயம் தான் இது. இப்ப புரியுதா? அபி அது உண்மை இல்ல. அது ஜஸ்ட் உன்னோட அசம்ஷன் தான். அதே மாதிரி நடந்ததுங்கிறதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா?
என்ன இன்னும் பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல நீ? சரி, அப்போ அந்த 10 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றே. முதல்ல அவ யாரு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா சொல்லு. என்னமோ எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நீ என்னோட பிரம்ம. உனக்கே இந்த அளவுக்கு திறமை இருந்தா அப்ப எனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கும்? ஒரு வாட்டி முட்டாளாயிட்டா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் முட்டாளாவ நினைச்சியா? ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு இப்ப கிளம்ப. அபி, வெளியே போடி. தோ இதில் கையெழுத்து போடுங்க. சார், இவங்க தான் சார் என்ன கொல்ல முயற்சி பண்ணுது. இந்த ரோடிங் தான் சார் இவனை கொல்ல அனுப்பின ஆளுங்க. சார், இவங்களை வர வச்சு என்கொயரி பண்ணுங்க சார். அப்ப இவனை பத்தி உண்மை தெரிய வரும். சார், இவன் பைத்தியக்காரன் சார். தேவையில்லாம இவன் பேச்சை கேட்டு தான் சார் என்ன உள்ள போட்டீங்க சார். ராத்திரி கூட யாரும் இல்லாத ரூம்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தான். வேணும்னா இந்த லேடி கான்ஸ்டபிள்கிட்ட கேளுங்க சார். உண்மைதான் சார். ராத்திரி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு யார்கிட்டயோ பேசுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் இவன் ஒரு பைத்தியக்காரன் சார். ராமகிருஷ்ணா, யார் இவங்க? பணத்தை கொடுத்தா எது வேணா செய்வாங்க சார். 10-20க்குலாம் கொலை பண்ணுவானுங்க. இங்கே தான் இருப்பானுங்க சார். ஒரு தடவை வர சொல்லு. ஓகே சார். இவனை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். சார் 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 வேற சார் 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 அடிக்காதீங்க சார். தடுக்கிறானு பாரு சார், விட்டுருங்க சார். அபே, அவங்க உன்னை கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான்ப்பா. ஆனா அவங்கள அனுப்புனது பாஸ்கர் இல்ல, மினிஸ்டர் பிரதாப் இருக்காருல, அவர் தான் அனுப்பியிருக்காரு. மினிஸ்டரா? ஆனா நீ தேவையில்லாம இவன் எடுத்திருக்க. பெரிய ஆளுங்க வீட்டுக்கு வரும்போது கண்ணை கீழே வச்சுட்டு வரணும், மேல வச்சுக்கிட்டு இல்ல. சார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். எனக்கு ரொம்ப ரேர் டைப்பான ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு சார். எனக்கு இறந்து போன என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணில் பட்டு அவளை பாஸ்கர் தான் கொன்னான்னு சொன்னதுனால அந்த ட்ராப்ல விழுந்து இதெல்லாம் நடந்து போச்சு. டிசார்டர் என்ன? இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி கண்ணில் தெரியவா? ஆவியாவா இல்ல பேயாவா? இல்ல சார், அது என்னோட கற்பனை. அதை நான் உண்மைன்னு நம்பினேன். நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இதையெல்லாம் நான் எதுக்கு நம்பணும்? சார், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் உன்னை கொல்ற வரைக்கும் அவனை நீ விட மாட்டேன். டாக்டர்? ஆமா, அந்த டாக்டர் எதுக்கு என்ன கொல்லணும்னு நினைச்சா? டாக்டர் எதுக்கு உன்னை கொலை பண்ண பார்க்கணும்? ஆமா சார், பாஸ்கருக்கும் சொப்னா சாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அந்த டாக்டர் எதுக்கு என்ன கொல்ல நினைக்கணும்? பாஸ்கரை அந்த ஆள் எதுக்கு காப்பாற்ற நினைக்கணும்? அபி, நீ என்ன பேசுற? எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல சார். அது எனக்கே ஒன்றும் புரியல சார். எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு கொஸ்டின் முன்னாடி வந்து நிக்குது சார். சார் சார், இன்னும் ஒரு வாட்டி போய் அந்த டாக்டர் நம்ம மீட் பண்ணலாமா சார்? சரி, வா போய் பார்க்கலாம். ஓகே சார். வா போலாம். நீங்க டாக்டர் ஜெயபிரகாஷ் தானே? எஸ், சொல்லுங்க சார். இந்த ஆள் போய் டாக்டர் ஜெயபிரகாஷா? இவர்ல சார், இந்த ஆள் போய் சொல்றான்.
எக்ஸ்கியூஸ் மீ, யாரு நீ? என் கிளினிக்கு வந்து என்ன பார்த்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நான் இல்லைங்கிற? யாரு சார் இவன்? நீங்க டாக்டர் ஜெயபிரகாஷ்னா? அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? சார் இவனுக்கு தெரியும் சார். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவனுக்கு தெரியும் சார். சார் சார் என்னதான் சார் நடக்குதுங்க? இவன் சொல்ற டாக்டர் இங்க இருக்காரு, இவன் வேற எங்கேயோ இருக்காருங்கிறான். எனக்கு சுத்தமா புரியல சார். இவன் சொல்ற எந்த டாக்டரும் எனக்கு தெரியாது சார். டேய், உனக்கு தெரியாது? நீ அந்த டாக்டர் அந்த காஃபி ஸ்டால் உட்காந்து பேசுறத நான் பார்த்தேன்டா. டாக்டரா? நான் பேசுனது எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட சார். இவன் ஏன் டாக்டர்னு சொல்றான்? எல்ஐசி ஏஜென்ட்டா? ஏய், உண்மையை சொல்றா? ஆமா, எங்க அப்பா செத்ததுக்கு எல்ஐசி கிளைம் பண்ண அவர்கிட்ட பேசினேன். எல்ஐசியா? அவன் யாரு? ஃபோன் பண்ணி வர சொல்லு. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கேஸ்ல சின்ன கன்ஃபியூஷன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ ஏஜென்ட் சார், எங்க இருக்கீங்க? சார், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா உங்ககிட்ட? கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? ஓகே, காட்டுங்க சார். 1 minute. ஹலோ வெங்கட், நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை சீக்கிரம் கொண்டு வா. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. சார் சார், இவர் தான் சார் அந்த எல்ஐசி ஏஜென்ட். சார், இவன் தான் சார் நீ ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர். இவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்ததே. ஹே, நீ என்னப்பா நீ சொல்ற? நான் வந்து உன்னை கொலை பார்த்தனா? ஆமா, யார் நீ? சார், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார். ஒரு 10 வருஷமா இந்த வேலை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். என் ஐடி கார்டு பாருங்க சார். கொடு. பாஸ்கர் சார், சொல்லுங்க. ஆமா சார், அவர் சொல்றது உண்மைதான். ஒருத்தனை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன சார் வந்தது? நிஜமா இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? அறிமுகம் எதுவும் இல்லை சார். ஆனா இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். சார், ஞாபகம் வந்துருச்சு சார். ஒரு நாள் மார்னிங் இவர் வீட்டுக்கு போய் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னதுக்கு திட்டி அனுப்பிச்சார் சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் சார். குட் மார்னிங் சார், என் பேர் பிரசாத் சார், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிரசாத் சார். ஒரு சூப்பர் பாலிசி லான்ச் ஆயிருக்கு சார், ப்ளீஸ் பண்ணுங்க சார். யோ போய் சார். சார், ரொம்ப நல்ல பாலிசி சார், ப்ளீஸ் பண்ணுங்க சார். யோ போய். காலங்கத்திலேயே வந்து என்னையா இது? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு. போடுங்க பார்க்கலாம். அது எப்படி கொடு. வாங்க. போய் சீக்கிரமா நம்ப வைக்கும், உண்மையை கண்ணுல படாம செய்யும். சார், சுமார் சுமார். உன் கேஸை ரொம்ப நல்லா மானிட்டர் பண்ணணும். ஹலுசினேஷன்ஸ்ல நிறைய வகை இருக்கு. அது நம்ம 5 சென்சஸ் மேல அஃபெக்ட் பண்ணும். அபி, நான் உனக்கு சொன்னேன்ல, அந்த பாஸ்கர் பக்கம் போகாதானே.
என்ன பேசுற நீ? நானும் பாஸ்கரும் நாடகம் ஆடுறோமா? என்ன இது? என்ன நடக்குதுங்க? சார் ஒரு 2 minutes நீங்களாம் வெளியே இருங்களேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் கோ. நானும் போயிடுறேன் சார். அப்படியே குத்துனன்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். சார் நீ இருடா, ஹாப்பியா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க போ. என்ன கேஸ்ரா இது? இந்த நேரத்துல ஜண்டு பாம் கூட இல்லாம போயிடுச்சு. ஐயோ பைத்தியக்காரன், நான் எஸ்கேப் ஆயிரு. என்ன நடந்ததுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்க டாக்டர். சரி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. அபி ஒரு சைக்கிக் டிசார்டர்ல பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் இறந்து போன தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தன் கூடயே இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் மனசுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சந்தேகங்கள் அந்த பொண்ணு மூலமா வெளியே வந்திருக்கு. அதாவது இறந்து போன அந்த பொண்ணு திரும்ப வந்து தன்னை பாஸ்கர் கொன்னுட்டான்னு சொல்ற அளவுக்கு. பாஸ்கர் முன்னாடி அந்த பொண்ணை காதலிச்சான்னு சொல்றதும், அதே நேரத்தை தன்னை யாரும் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்றதும், இதெல்லாம் அவன் சந்தேகங்களை பலப்படுத்தி இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தான் தூக்க கலக்கத்துல பார்த்த எல்ஐசி ஏஜென்ட்டை டாக்டரா நினைச்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச சைக்காலஜியோட தன்னை தானே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான். உண்மையிலேயே அவன் எந்த டாக்டர்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. தான் கற்பனை பண்ண டாக்டர் பாஸ்கரோட பார்த்ததால டாக்டரும் அந்த பாஸ்கரோட ஆளுதான்னு பாஸ்கரை சேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு டாக்டரை நெகட்டிவ் கேரக்டருக்காக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த டாக்டர் தன்னை கொலை பண்ண போறதா கற்பனை செஞ்சுக்கிட்டாரு. ஸ்வப்னா டாக்டர் 2 பேரும் தன்னுடைய இமேஜினேஷன்ல உருவாக்கிக்கிட்ட கேரக்டர் தான். ஸ்வப்னா டாக்டரை பயமுறுத்துற மாதிரி இவன் கற்பனை பண்ணிட்டான். ஆனா உண்மையில ஸ்வப்னாவும் இல்ல, டாக்டரும் இல்ல. 2 பேருமே நம்ம இமேஜினேஷன்ல வந்தவங்க தான். ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க இருந்து வந்ததுன்னா, நான் 1 வீக் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அந்த டைம்ல இந்த பாவியை இந்த டோர் லாக்கை ரிப்பேர் பண்ண சொன்னேன். அவன் மறந்து போயிட்டான். அது என்னாச்சுன்னா, அபி இங்க வந்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. தட்ஸ் இட். ஓஹோ, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நல்ல கேள்வி கேட்குறீங்களே. என்ன பண்ணணும்னு என்ன கேள்வி கேட்டா நான் என்னங்க பண்றது? ஐ எம் வெரி சாரி டாக்டர். நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபியூஸ் எகிரிடுச்சு எனக்கு. அதனாலதான் நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரிய மாட்டேன். அபி இது வெறும் சந்தேகங்கிறதுனால பாஸ்கருக்கும் சொப்னாவோட கொலைக்கும், ஐ எம் சாரி, சொப்னாவோட சாவுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாததால இந்த கேஸ் நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி. இனி ப்ராப்ளம் என்ன இருக்கு? எனி ஹவ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சாரி சார், என்னால எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. சாரி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை. இப்ப கூட உங்களுக்கு ஸ்வப்னா கணக்கு தெரியுறாங்களா? இல்ல. நீங்க வேணும்னு நினைச்சப்ப அவளே உங்களை விட்டுட்டு விலகி போயிட்டா. இப்ப நீங்களும் அவளை வேண்டான்னு விட்டுடுறீங்க. சாரி. நான் கேட்ட உடனே உங்க கதையெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, போயிட்டு வரேன். அது சரி, பாஸ்கர் என்னன்னா அவரை மறுபடியும் மீட் பண்ணலையா? அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல ட்ரெயின் மோதி செத்துட்டான். வாட்? என்ன பி, ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட? ஒன்றும் இல்லடா, கடந்த கொஞ்ச நாளா நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்தா அதை மறந்துடுறா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நீ என்ன பண்ணுவ சொல்லு? மேபி நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தா நானும் அதை தான் பண்ணியிருப்பேன்.
உன்னோட மென்டல் கண்டிஷனும் அப்ப நல்லா இல்ல. அது இல்ல, சப்னோட ஆக்சிடென்ட் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சது. அதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். சொன்னவே நீ கூட ஆச்சரியப்படுவ. ஷாக்கிங் நியூஸா? என்ன நியூஸ்ரா? சொல்றேன். அபி, உனக்கு என்னடா ஆச்சு? எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட? முதல்ல அந்த சொப்னாவை நீ ஏன் நம்பணும்? அவன் சொல்றதுல நீ ஏன் காது கொடுத்து கேட்கணும்? அந்த பாஸ்கர் மேல நீ ஏன்டா சந்தேகப்படணும்? ஆமாம், பாஸ்கர் மேல எனக்கே சந்தேகம் வந்தது. ரூஃப் பாத்தீங்களா? எனக்கு அவ்வளவு சீக்கிரம் சந்தேகம் வராது. வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோயேன், அது கண்டிப்பா உண்மையா இருக்கும். அபி, ஒரு தடவை யோசிச்சு பாரு. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இதுக்கு அப்புறமும் அந்த பாஸ்கர் மேல எனக்கு சந்தேகம் ஏன் போகல? அபி, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. உன் சந்தேகம் என்ன? அந்த கொலையை பண்ணது பாஸ்கர் தானே? அவன் தான் கொலை பண்ணான்னு நீ நினைக்கலாம். ஆனா அவனே பண்ணிருப்பானா? இல்ல யாரையாவது ஆள் அனுப்பி பண்ண வச்சிருப்பானா? அந்த மினிஸ்டர் அடியாளுங்களை அனுப்புனா, ஆனா அந்த பாஸ்கர் டைரக்டாவே அட்டாக் பண்ணா. இதுல என்ன புரியுது? பாஸ்கர் யாரையும் நம்பல. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனே நேராதல இன்வால்வ் ஆவான். அப்படின்னா அன்னைக்கு ட்ரக்கை அந்த பாஸ்கர் தான் ஓட்டிட்டு வந்திருக்கணும். அந்த ட்ரக் சொப்னம் வெடிச்சுட்டா இந்த பக்கம் தான் போச்சு. ஆனா பாஸ்கர் ஆட்டோல வந்தது இந்த பக்கம். அப்படின்னு நடுவில் எங்கேயோ வண்டியை ஸ்டாப் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சி அவன் இந்த பக்கமா வந்த பதட்டத்தோட என்கிட்ட ஹெல்ப் பண்ற மாதிரி வந்திருக்கான். அதுவும் வண்டி அடிச்சு 2 நிமிஷத்துல இங்க வந்திருக்கான். அப்படின்னா அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்கு உள்ளதான் மறுபடியும் திரும்பி இங்க வந்திருக்கான். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க காந்தி சர்க்கிள்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்போ உங்க ஆட்டோல ஒருத்தர் இறங்கி வந்தான்ல, அவன் எங்க ஏறினா? அதோ அந்த பக்கமா இருந்து ஏறினா. ஏமா 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க நீங்க சந்தேகப்படுற மாதிரி ட்ரக்கை பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புனாங்களா? இல்லைங்க, எனக்கு தெரியலண்ணா. என்னமோண்ணா? தெரியாதுண்ணா. தெரியாது சார். என் ஷாப் முன்னாடி தான் நினைக்கிறேன் ஒரு ட்ரக் 2 நாளாக நின்றுட்டு இருந்தது. டவுட் வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொன்னேன். அவங்க வந்து வண்டியை எடுத்துட்டு போய் வராகா டிரான்ஸ்போர்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எந்த டிரான்ஸ்போர்ட்னு சொன்னீங்க? வராகா டிரான்ஸ்போர்ட் கம்பெனினா. அடுத்து அங்கே தான்டா போனேன். அந்த டேங்க்ல டீசல் லீக் ஆகுது, போய் பாரு. இவன் தானே? அது பார்த்து சொல்லுங்க. இவன் தான். ஒய்யால அன்னைக்கே உன்னை சேர்த்து கொண்டிருக்கணும்டா. தப்பிச்சுட்ட. நிறைய தடவை ட்ரை பண்ண. உனக்கு ஆயுசு கெட்டிடா. அன்னைக்கு சொப்னாவை கிடிச்ச மாதிரியே உன்னையும் ட்ரக்கால ஏத்தி கொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உன் உயிர் ஜஸ்ட் மிஸ்ல போச்சுடா மாவன. ஆஹா, இனி உன்னை விடக்கூடாது. உன்னை விடவே கூடாதுடா.
ஏனோ என் மனமுனை தேடுமுனை அது கனமலை வாடும் நானும் கண்ட ஒரு கனவிதுவோ காற்றில் புது வாசம் வந்து எப்ப பாரு அந்த பாட்டையே கேட்டுட்டு இருக்க போர் அடிக்காதா? இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நீதான் ஞாபகத்துக்கு வருவேன். நம்மளை பத்தியே பாடுற மாதிரி இல்ல. பக்கத்துல தானே இருக்க, மறுபடியும் எதுக்கு நினைவுபடுத்திக்கணும்? வாக்கு கொடுத்திருக்கேன்ல, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. மறந்துட்டியா? உன்னை எப்படி மறக்க முடியும்? மறக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. என் மனசுல மட்டும் இல்ல, என் நினைப்பால கூட நீதான். அதனாலதான் என் நினைவுகள் எல்லாம் உன்னை சுத்தியே இருக்கு. ஆனா எனக்கு அப்போ தோணும், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு. எல்லா கேள்விகளுக்கும் எதுக்கு எப்படிங்கிற ரீசனபிள் கேள்விக்கும் பதில்கள் இருக்காத அபி. சில விஷயங்களை மனசார நம்பணும், அவ்வளவுதான். ஐ லவ் யூ சொப்னா. அபி, உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? அபி, நீ எனக்கு ஐ லவ் யூ சொன்ன ஒவ்வொரு தடவையும் அதுல நல்ல ஃபீல் இருக்கும். நீ அப்படி ஃபீல் பண்ணி சொன்ன ஒவ்வொரு ஐ லவ் யூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அபி. நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ என் பெயிண்டிங் வரைஞ்சியே, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். சுத்தமா என்னால நம்ப முடியல. அங்கேயே நான் விழுந்துட்டேன். நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண ஒவ்வொரு தடவையும் உன்னோட எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். சாரி. அப்படி சொல்லி சொல்லி பின்னாடி சுத்த வச்சிட்டல.